ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபுல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான வேலைவாய்ப்புக்கு ஒரு அஃபிஷியல் புது நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ கிராஜுவேட் அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 40,000லேருந்து ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான், இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லை நேரில் அப்ளை பண்ணலான்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 14 பிப்ரவரி 2024. உங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே, அதாவது 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்க பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், அதாவது விண்ணப்பதாரரின் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் தகப்பனார் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த் DD/MM/Y அவங்க கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய ஏஜ், உங்களுக்கு வயது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நீங்கள் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அதில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 7வது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஜென்ரலாக, SCயா, STயா, OBCயா, எந்த கேட்டகரியோ, BC, BCM, MBC, DNC எந்த கேட்டகரியோ மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டை பார்த்து அதில் என்னங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், கம்பல்சரி மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரி நீங்கள் இமெயில் ஐடியையும் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் திருநங்கை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி டெசர்டட் ஒய்ஃப், ஆதரவற்ற விதவை, இவங்க இந்த மாதிரி யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி கொடுப்பேன். கீழே மறக்காமல் பிளேஸ் மற்றும் டேட், இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் எழுதுங்க. அதே மாதிரி என்ன டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதே இதில் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும். வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கூட வச்சு அனுப்பணும். என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் 6 விதமான பதவிகள் வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 6 விதமான பதவிகள். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஆயுஷ் டிஸ்பென்சர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர், ஆயுஷ் கன்சல்டன்ட், அதே மாதிரி தெரபிக் அசிஸ்டன்ட், இந்த இடத்துல ஆயுஷ் டாக்டர்னு ஒரு 6 விதமான பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயுஷ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி முடிச்சிருக்கணும். MD முடிச்சிருந்துச்சுன்னா போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டிஸ்பென்சர் நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தால் போதும். சித்தா ஆயுர்வேதாவில் படிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆயுஷ் கன்சல்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அது யோகா சயின்ஸ் இல்லது MD முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த வேலைவாய்ப்புக்கான அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி அதாவது பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆயுஷ் ஆஃபீஸருக்கு 34,000 ரூபா சம்பளம். டிஸ்பென்சர் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா கால்குலேட் பண்ணி சம்பளம் கொடுக்குறாங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஒரு நாளைக்கு 300 ரூபா உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் கன்சல்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு 40,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. தெரபிக் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். ஆயுஷ் டாக்டர் இதுக்கு 40,000 ரூபாய் சம்பளம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வயது வரமே அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட் லிங்க். உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்புங்கிறதோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சித்த மருத்துவமனை அலுவலர், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை 630561. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று தபால் மூலியமாகவோ அல்லது நேரிலோ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14 பிப்ரவரி 2024 மாலை 5 மணிக்குள் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் தான். ஆல் ஓவர் சிவகங்கை மாவட்டத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆரம்ப சுகாதார நேரத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டெல்லாம் அவங்க மென்ஷன் வயது வரம்பே அவங்க கொடுக்கல. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுக்குது. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.